வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குருவி வருஷம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் நாக சதுர்த்தி, இதை பற்றிய விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவில் பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நாக சதுர்த்தி தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2024 வியாழக்கிழமை அன்றைய தினம் நாக சதுர்த்தி. முதல்ல இந்த நாக சதுர்த்தினா என்ன, அவ்வளோ விசேஷம் என்ன, அதை முதல்ல பார்ப்போம். எல்லா மாதமும் தான் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி திதியானது வருகிறது. ஆனால் இந்த தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கும் சரி, இறைவனுக்கும் சரி, அசுரர்களுக்கும் சரி, ராட்சசர்களுக்கும் சரி, இந்த ஆடி மாதம் 1ஆம் நாள்லேருந்து மார்கழி மாதம் கடைசி வரைக்கும் அவளுக்கு வந்து ராப்பொழுது. அவளுக்கெல்லாம் வந்து உத்தராயண புண்ணியகாலம் இருக்கிற வரைக்கும் பகல் பொழுது, இது வந்து அவளுக்கெல்லாம் ராப்பொழுது. இந்த ராப்பொழுதில் வந்து அரக்கர்களுக்கெல்லாம் ரொம்பவும் வீரியமானது ஜாஸ்தியாகிடும், பலமானது ஜாஸ்தியாகும். வாழ்க்கை ராத்திரி நேரத்தில் தான் பலம் ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும் பொழுது கேது பகவானாகப்பட்டவர் ஸ்ரீ மகாகணவருடைய தாயாராக இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரி பார்வதி தேவியை அவனுடைய கிரகத்துக்குள்ள கூட்டம் போய் அடைச்சி வச்சுடுறான். இதை பார்த்த உடனே விநாயகர் பெருமான் என்ன பண்ணுற, அந்த கேத்துவை தனக்குள்ள அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னுட்டு அந்த கேத்துவனுடைய வால் பாகத்தை தன்னுடைய தோளில் வந்து பூனலாக போட்டுண்டு இடுப்பில் வந்து ஒட்டியானமாக கட்டிக்கிறார் கேத்துவை. இந்த 4வது ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தியில் இதான் நாக சதுர்த்தின்ற விசேஷம். சரி, இந்த நாக சதுர்த்தியில் நாமெல்லாம் என்ன செய்யணும்? நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கெல்லாம் போனேன்னா இந்த அரச மரம் இருக்கும், இல்லைனாக்கா அம்மன் கோவில்லாம் போனேன்னா வேப்ப மரம் இருக்கும். சிவன் கோவில் போனேன்னாக்கா வில்வ மரம் இருக்கும், வில்வ மரத்தடியில் கூட இருப்பார் அவர். அந்த இடத்துல வந்து விநாயகர் இருப்பார். அவருக்கு முன்னால் 2 நாகங்கள் இருக்கும், ராகு கேது 2 பேர் இருப்பார். 3 பேருக்கும் என்ன பண்ணணும்னாக்கா பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதை யார் வேணாலும் செய்யலாம். அந்த கோயில் குருக்கள் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணும்னாலும் போய் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு அருகம்புல்லை வச்சு, சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அருகம்புல்லை வச்சு அவருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த நாகர்களுக்கும் அபிஷேகத்தை பண்ணிவிட்டு முழுக்க நன்னா மஞ்சளை பூசி விட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு புஷ்பத்தை வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாத்தையும் தேங்காயை உடைச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை எல்லாம் நீங்களே பண்ணலாம், அவாவாலே பண்ணலாம். அதை தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலே. அதை செய்யறதுனால என்ன பலன்? இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு மேற்கண்டவாறு சொல்லிய விஷயங்களை தாங்கள் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடித்து செய்தீர்களே ஆனால் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது
குழந்தைகளுக்கு, அதாவது நம்ம எல்லாருமே ஜனனம் எடுக்கிறோம். ஜனனம் எடுத்தோம்னா அதில் எல்லாருக்குமே உண்டு இந்த நவகிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு. நவகிரகங்கள் தான் நம்மளை இயக்கிறது. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பகவான் இயக்கிறார், அது அப்பாற்பட்ட விஷயம். அது நவகிரகங்களுக்கு அப்புறமா தான். அப்போ அந்த நவகிரகங்களில் இந்த கேது பகவான் நமக்கு ரொம்பவும் போகாமல் இருந்தாக்க, இந்த மாதிரி இந்த நக சதுர்த்தி அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வந்தேன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பானது தடை இல்லாமல் இருக்கும். உத்தியோகத்தில் தடை இருக்கிறவங்களுக்கு உத்தியோக தடை நீங்கும். அதை விட விவாகம் ஆகிடுத்து, திருமணம் ஆகிடுத்து, தம்பதிகளாக இருக்கும். யாருக்கும் ஒருத்தருக்காவது தோஷம் இருக்கும், இல்லை 2 பேருக்குமே தோஷம் இருக்கும், கேது தோஷம். அவள் என்ன பண்ணணுன்னா 2 பேருமே தம்பதிகளாக சேர்ந்து வாழ்க்கை என்னன்னாக்கா, அந்த பெண்மணிக்கு கர்ப்பத்தில் தரிக்கும். ஆனால் ஒரு 2 மாதத்தில் கழிஞ்சு போயிடும். திருப்பி தரிக்கும், ஒரு 3 மாதம் இருக்கும், கழிஞ்சு போயிடும். இல்லை ஒரு 27 நாள் இருக்கும், கழிஞ்சு போயிடும். காரணம் என்ன? இந்த கேது பண்ணுற வேலை தான். அவள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, தம்பதிகளாக 2 பேருமே சேர்ந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கும் விட்டு அந்த நாகருக்கும் விடணும். 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அதை அப்படி சேர்ந்து செய்தீர்களேயானால் கண்டிப்பாக, நிச்சயமாக 4 மாதத்திற்குள் உங்களுடைய கர்ப்பத்திலே பிரமாதமாக விநாயகப் பெருமான் அவதரிப்பார். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வியாபாரத்தை தொழிலில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது, அவள் போய் பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் போகிற ஓரளவுக்காவது நஷ்டம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் போகிற நஷ்டம் இருக்கும், அதை தாங்குற அளவுக்கு கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கும். ஆக இந்த நாக சதுர்த்தியில் பலவிதமான சௌகரியங்கள், சகல சௌகரியங்களும் நம்மளுக்கு ஏற்படும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை இயக்குவது முழுக்க பஞ்சபூதங்கள், இறைவன். அதுதான் இறைவன் பகவான். நம்ம மூச்சு காத்து பஞ்சபூதங்களில் ஒன்று. நம்ம ஜலம் சாப்பிடலன்னா கூட தானே நம்ம உடம்புல வேற வரும் ஜலம். நமக்கு பூமியானது வயிறு, ஆகாயமானது சிரசு. நமக்கு அக்னி பகவானானவர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அப்படியே அடிவேர் எனக்கு எரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது தானே வரக்கூடியது. அக்னி பகவான் அந்த இடத்துல தான் இருக்கார். ஆக பஞ்சபூதங்களும் இருக்கு. இதை ஏதாவது ஒன்று செய்யலைன்னா கூட நம்ம முடிஞ்சு போச்சு. அப்படி பார்க்கணுன்னாக்க இறைவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நாம் நடக்கிறோம், போகிறோம், வரோம், எல்லா விஷயத்துக்கும் இறைவன் தான். சாட்சாத்து பரமேஸ்வரன் தான். அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இறை வழிபாடுல இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறை வழிபாடுல இருக்கோமோ இந்த லோகமும் க்ஷேமமாக இருக்கும், நம்ம குடும்பமும் நல்ல க்ஷேமமாக இருக்கும். ஆக அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நாக சதுர்த்தி தினத்தன்று அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் செய்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.